இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு டெய்லி அந்த மீட்டரை செக் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 8 யூனிட் கிட்ட ஓடுது பிரதர், நீங்கள் வந்து செக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கால் பண்ணாங்க. வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவங்க வீட்டில் என்ன ப்ராப்ளம், எதனால் இந்த 8 யூனிட் ஓடுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணிங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டென்ட் வீடியோவாக நம்ம நிறைய வீடியோ போடுறோம். உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படலானோ என்றைக்குன்னா ஒரு நாள் தேவைப்படும். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கஸ்டமரோட கேள்வி என்னென்னா, இங்கே ஒரு 5 வீட்டுக்கு இருக்குது, நாங்களும் வாடகை தான் இருக்கோம். எல்லாருக்குமே 300 400 தான் கரண்ட் பில் வருது. எங்களுக்கு மட்டும் எப்போவுமே 1000 ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கேள்வி. நம்ம போய் செக் பண்ணோம். அவங்க மீட்டரை பார்க்க சொல்ல ஃபேஸ் ஆம்ஸ், நியூட்ரல் ஆம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்ததில் அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற பொருளை 1 by 1 யூஸ் பண்ணோம். அந்த லிஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். 1 by 1 செக் பண்ணதில் அவங்க யூஸ் பண்ணுற பொருள் ஒன்று ப்ராப்ளம் ஆகிட்டு கிட்டத்தட்ட 0.9 ஆம்ஸ் இருக்குது. அந்த 0.9 ஆம்ஸ் என்ன ஆகுதுன்னா 24 ஹவர்ஸ் ஓடுதான். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 யூனிட்டு வேஸ்ட்டாக ஓடுது. அதனால் அவங்களுக்கு ஒரு நாள் 8 யூனிட் ஓடுது. இந்த 8 யூனிட் ஓட சொல்ல மாதம், ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பில் எடுக்க சொல்ல ஒரு 400 இல்லைனா 420 யூனிட் ஓடல. ரேட் அதிகமாகிட்டு கரண்ட் பில் அதிகமாகிடுது. இதே அவங்க அந்த பொருள் ஒன்று சொல்கிறேன், அந்த பொருள் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 யூனிட் தான் ஓடும். அப்போ அவங்களுக்கு ஸ்லாப் ரேட் அடி வாங்காது. ஒரு 300 400 பில்லு வரும். இந்த மாதிரி தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் அட்டன் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் வீட்டிலே இந்த ஃபால்ட் இருக்கா, இல்லை உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வர மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.